This is football heritage. 10ல இருந்து போடா 10ல இருந்து போடா. இல்ல 10 வந்து எவர்டன். லாஸ்ட் ஆ. சீசன் ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ், வெரி வெரி. நானே எவர்டன்டா இப்பயே சொல்லிக்கிறேன்டா. பட் இந்த சீசன் ஒன் மேன் ஜாக் கிரீலிஷ். ஏய் ஆமாண்டா. ஐயோ ஜாக் கிரீலிஷோட வேர்ல்ட் கப் ஸ்டார்டிங் ஸ்பாட்ட புடிக்கிற சீசன் தான் இந்த சீசன். ஐ திங்க் இந்த சீசன் வந்து அவன் அசிஸ்ட் ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ண மாட்டான். ஒரு எதுவும் பண்ண மாட்டான். எதுவும் பண்ண ரொம்ப மாட்டான். too early டீசன்ட் நம்பர் early ஆஃப் to talk. டீசன்ட் நம்பர் ஆஃப் அசிஸ்ட் இந்த சீசன் ஒரு ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டிவான பெப் என்வாயர்மெண்ட்ல இருந்து ரொம்ப ஃப்ரீயான ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் எனக்கு அவங்க வந்து இன்னும் ஃப்ரீ டு லூஸ். அவங்க ஐ திங்க் அந்த மாதிரி தானே நீ சொல்ற. தோத்துடலாம், ஜெயிக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். சரி ஓகே. இல்ல ஆனா வெரி வெரி early to ஏர்லி தான். கிரீலிஷ் வச்சு நம்ம ஒரு டீமோட ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது. கிரீலிஷே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதோட குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் அதுதான் சொல்றேன் வெரி கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா தான் அவன் ரெடி ஆவான். சோ சொல்ல முடியாது. மட்டும் போகாம இருந்தா இந்த அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப்புக்கு வந்து அவன் தான் லெஃப்ட் விங் ஸ்டார்டர். உன்னோட மத்த 3 பிளேசஸ் இருக்கு. எவர்டன் அட் 10th. 9th ஆக்சுவலா போர்ன்மவுத். நிறைய லூசிங்ஸ், பெரிய பெரிய இடத்துல அடி வாங்கிருக்கானுங்க. பெஸ்ட் பிளேயர் லாஸ்ட் சீசன் டீன் ஹாய்சன் ரியல் மேட்ரிட் போயாச்சு. பட் மேனேஜர் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு. இரவேலா ரூபன் ஆமருக்கு அப்புறம் எனக்கு இரவேலா தான் யுனைடெடுக்கே வரணும்னு ஆசை. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே. அண்ட் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரைட் விங்கர்ஸ் திஸ் சீசன் டு வாட்ச் புரூக்ஸ். கேன்சர்லாம் பீட் பண்ணிட்டு வந்திருக்கான். சோ கொஞ்சம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறேன். ஒரு மாதிரி நல்லாதான் சொல்லிட்டு வந்த, திடீர்னு ரூபன் அமோரிம்க்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதோ ரேங்கிங் நீ பண்றியோ. 8th பிளேஸ் வந்து கிறிஸ்டல் பேலஸ். ஆல்வர் கிளாஸ்னர், எசே எசே போயிட்டா வேற. இப்ப குவேகிய வேற கட்டி போட்டு வஸ்தாங்க போயிட்டாங்க. டேய் குவேவி எங்களுக்கு வந்து வர வேண்டிய ஆளு ஸ்கேம் பண்ணிட்டாங்கடா. பிளஸ் என்னோட again one of my favorite players Adam Wharton. பெரிய நம்பிக்கை இருக்கு. எங்களுக்குனா யாருன்னே சொல்லாம வெறும் எங்களுக்குன்னு பேசிக்கிறாங்க. அவன் பாத்து என்ன ஜெர்சி போட்டுருக்கன்னு கூட தெரியல. சரண் ஜெர்சி காட்டு ஏதோ ஆமா அது தெரியாம என்னடா திடீர்னு உங்களுக்கு புரியுதா? மேல இருந்து நீங்களா தெரிய மாட்டீங்க. தெரியவே மாட்டீங்கடா. நீங்க எங்க யுனைடெட் எங்கயோ, யுனைடெட் எங்கயோ எங்கயோ இப்படி பார்த்தா தெரியுமேடா. இல்லடா அது not your turn to talk days. நீ சொல்றா சமரன். 8th பேலஸ், 7th ஸ்பர்ஸ். தாமஸ் பிராங்க் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. நிறைய சைனிங்ஸ், நல்ல சைனிங்ஸ். கூடூஸ், ஜாவி சிமன்ஸ், ரொம்ப ஹை ப்ரொஃபைல் சைனிங்ஸ். 7th வந்து ஸ்பர்ஸ். பிளஸ் நான் இன்னொன்னு சொல்றது என்னன்னா, ஐ திங்க் ஸ்பர்ஸ் வில் எய்தர் வின் தி கேரபோ கப் ஆர் தி எஃப்ஏ கப் ஃபார் ஷூர். என்னோட 10th பிளேஸ் வந்து கிறிஸ்டல் பேலஸ். 9th பிளேஸ் வந்து சாரி 10th வந்து போர்ன்மவுத், 9th வந்து கிறிஸ்டல் பேலஸ், 8th வந்து ஃபாரஸ்ட், 7th வந்து நியூகாசில் வந்து ஐ ஸ்டில் ஹேவ் ஹோப்ஸ். நல்ல மேனேஜர், நல்லா விளையாடுவாங்க. லைக் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவங்க எனக்கு 7th. ஃபாரஸ்டும் அதே தான். எனக்கு ஃபாரஸ்ட் 7th இல்லை நியூகாசில் 7th ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. ஸோ அது பட் ஆனா நியூகாசில் எனக்கு 7th தோணுது, ஃபாரஸ்ட் 8th, கிறிஸ்டல் அண்ட் போர்ன்மவுத். கிறிஸ்டல் வந்து 9th, போர்ன்மவுத் வந்து 10th. அவங்களோட பொட்டன்ஷியல் அவ்வளவுதான் எனக்கு தோணுது, கிறிஸ்டல் அண்ட் போர்ன்மவுத். Fair enough. எனக்கு வந்து 10th எவர்டன்னு தோணுது. ஏன்னா வந்து இப்போ ஆக்சுவலா ரீசன் எதுவும் இல்லை, எனக்கு அவங்க 10th வரணும்னு ஆசை, அவ்வளவுதான். வெளியே போயிட்டு ஃபேவரட்டிசம் இல்ல அப்படி இருந்ததுன்னா நான் வந்து எவர்டனை பாட்டம் பார்ட் ஆஃப் தி டேபிள்ல போட்டுருக்கேன். அவங்க மாதிரி நல்லாதான் விளையாடுறாங்க அப்படி சொல்லிடுவோன்றதுக்காக பாட்டம் முடிஞ்ச உடனே 10th போட்டு
10க்கு ரீசன் அவ்வளவுதான். அதாவது ஒரு 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 மிட் 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 டேபிள் வர வரைக்கும் ஆடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சண்டர்லேண்ட்ரா. ஏன்னா வந்து எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஓரளவுக்கு அவ்வளவுதான் வர முடியும்னு தோணுது. இதுக்கு மேல போனா அது வந்து பெரிய அதிசயம் ஆயிரும். ஸோ இல்ல அவங்க இதுவே அப்படியே பெரிய இருப்பாங்க. அதிசயம் தான். அதுக்கப்புறம் யாரையோ மிஸ் பண்ணிட்டேன்டா. யாரையும் மிஸ் பண்றியா நீ? இல்ல இல்ல டேய், 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 8th டேய். வந்து யாருன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். யார மிஸ் பண்ணேன்? 7th பொசிஷன்ல கிறிஸ்டல் பேலஸ் போறேன்டா. ஐ திங்க் ஒரு ஹை ஃபினிஷ் தான் கிறிஸ்டல்ல பொறுத்த வரைக்கும். பட் தென் ஒரு ஃபியூ இயர்ஸா ப்ராமிசிங்கா இல்லைனாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஐ திங்க் தேல் ஸ்டெப் அப். பெரிய சைனிங்ஸ் போனாலும் எனக்கு அவங்களோட பிலாசபிக்கலா ஐ திங்க் தே கேன் மேனேஜ் அண்ட் 7th பொசிஷன் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 8th வந்து நான் யுனைடெட் இது பண்றேன்டா. நம்ம கன்சிடர் பண்ண எல்லா திங்ஸையும் வச்சு பார்த்தா ஐ திங்க் 8th வந்து இஸ் த பெஸ்ட் யூ கைஸ் கேன் ஹோப் ஃபார். ஐ திங்க் மோர் தென் 8 பி ஸ்ட்ரெச். ஏன்னா இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லயுமே புவரா இருக்கு. நீங்க வாங்கின உங்களை காப்பாத்த வந்த ஸ்ட்ரைக்கர் வந்து அவனை யாராவது காப்பாற்றணும், அந்த மாதிரி விளையாடுறான். அதனால எனக்கு சைனிங்ஸ் மேலேயும் எம்புவேவை மட்டும் ஓகே. பட் தென் மற்றவங்கெல்லாம் எனக்கு பெருசா ஈடுபாடு இல்லை. இருக்கு ஸ்குவாடு, ஆனா ஈடுபாடு இல்லையா? ஸ்குவாட் இருந்தாலும் மேனேஜர் வந்து 8th வந்தாலே பெரிய விஷயம்டா. அதனால யுனைடெட் 8th தான். 9th and 10th வந்து கொஞ்சம் ஷஃபிள்டு தான், எப்படி வேணா வச்சுக்கலாம். எவர்டன் அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். எவர்டன் வந்து போன வருஷம் எப்படி தப்பிச்சாங்கன்னு எவர்டனுக்கே தெரியாது. அமைச்சிருக்கணும் அவங்கள வீடுக்கு. லிவர்பூல் ஃபேன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஐ திங்க் அந்த ஒரு பாயிண்ட்காக அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுத்துடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சர்வைவ் ஆகி பிரீமியர் லீக்ல இருக்காங்க. டேய் எப்பவுமே லிவர்பூல் வந்து பாயிண்ட்ஸ் டிராப் பண்றாங்கடா. அதுக்காக நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், பிரீமியர் லீக் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கணும். பட் ஸ்டில் நீங்க எவர்டனை வந்து அதான்டா top இவங்களே halfல இருந்தா வச்சிருக்கிறதே மட்டும்தான் எனக்கு shocking தான். entertaining-ஆ இருக்கும். 10th வந்து புரியுதா? 9 and 10 எவர்டன் நாட்டிங்ஹாம் சேம் ரீசன்ஸ் தான். ஓரளவுக்கு நல்ல ஸ்குவாட் தான். இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மற்ற பிக் ஸ்குவாட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஐ திங்க் they'll finish 9 or 10. டேய் என்னோட 8th நான் வந்து ஆக்சுவலாவே தொலைச்சிட்டேன். 7th வந்து நான் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்காங்க போன சீசனும் இந்த சீசனும். அதனால நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். என்னடா தொலைச்சிட்டேன்னா என்னடா இது? Okay, டேய் என்ன யார பண்ண? எனக்கு வந்து மறந்துட்டேன்டா. 8th place prediction கிடையாது. ஓகே, நம்ம அவன் ப்ரெடிக்ஷன்ல அப்படியே விட்டுறலாம். ஆமா உனக்கு வந்து அங்க யார் வந்தாலும் உனக்கு அது பாயிண்ட் யார் நீ கரெக்ட் நீ விட்ட டீமே அங்க கரெக்டா வந்து உட்கார்ந்தாலும் உனக்கு அதுக்கு பாயிண்ட் கிடையாது. உனக்கு நோ பாயிண்ட்ஸ் 8th position. ஆமா ஓகே 6th வந்து ஸ்பர்ஸ் போயிருக்கேன். ஸ்பர்ஸ் வந்து மேனேஜர்னால சில சேஞ்சஸ் வந்திருக்கு. அண்ட் தென் லாஸ்ட் சீசன் தே ஒன் அ ட்ராஃபி. டேய் அது அவ்வளவுடா டேய். அது எப்படி நடந்துச்சு, அது என்ன எதனாலன்னு எனக்கு புரியல. பட் தென் அது ஆல் திங்ஸ் செட் அண்ட் டன் அது ஒரு மொரால் பூஸ்ட் தான் கண்டிப்பா இருக்கிற ஒரு ஸ்குவாட் பிளேயர்ஸ்க்கு. ஸோ அந்த பூஸ்ட்லயே அதை அவங்க வேற perform பண்ணி ஞாபகப்படுத்திட்டீங்க. மனசெல்லாம் புண்ணா போய் கிடக்கு தம்பி. ஐ திங்க் they'll finish high finish for Spurs in 6th place. அவங்க ரொம்ப வருஷமா அந்த யூரோப்பா லீக் ஸ்பாட்ஸ் கூட தொடர மாதிரி இல்லை. அவங்க சாம்பியன்ஸ் லீக் பக்கமே அவங்களுக்கு விளையாட இஷ்டம் இல்லைன்ற மாதிரி இருக்கு. பட் தென் திஸ் இயர் கம்பேக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5th பிளேஸ்ல நியூ கேசல் வந்து ஒரு 2 சீசன் முன்னாடியே அவங்க டாப் 4 ஃபினிஷ். லாஸ்ட் சீசன்லாம் பிரீமியர் லீகே கண்டெண்டர்ன்ற மாதிரி போச்சு. பட் தென் ஸ்குவாட் டெப்த்னாலயா இல்லை என்னன்னு தெரியல, அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் புவர் பெர்ஃபார்மன்சஸ். இந்த சீசனும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணல, டிபார்ச்சர் வேற இருக்கு. பட் தென் அவங்க ஸ்குவாட் இன்னுமே நல்ல ஸ்குவாட்னால ஐ திங்க் they'll still finish high. ஒரு கம்பேக், ஒரு டர்ன் அரவுண்ட் மாதிரி இந்த சீசன் இன்னும் ஒரு ஃபியூ கேம் வீக்ஸ்ல வந்துடும். ஸோ ஐ திங்க் they'll finish 5th நியூகாசில் யுனைடெட். என்னோட 6th வந்து சேம் டாட்டன்ஹாம். அவங்க மோர் தேன் 6 வந்து என்னால இமேஜின் பண்ண முடியல. பண்ணக்கூடாது 6 பண்ணக்கூடாது பிளஸ் பண்ணவும் முடியல. என்னோட இன்னொரு டீமையும் நான் தொலைச்சிட்டேன்டா. இன்னொரு டீம் இவனுக்கு இவனை வந்து இது கால்ல இருந்து இவனை கிக் அவுட் ப்ரெடிக்ஷனும் சொல்ல மாட்டேங்கிறான். அதையும் அவன் இன்ட்யூஷன் ஏதோ விஷஸ்லாம் சொல்றான். இப்ப டீமும் இல்லன்னு இருக்கான். டேய் உனக்கு வந்து டாப் 2 ஸ்பாட்ஸ் ப்ரெடிக்ஷனே கிடையாதுடா உனக்கு. அது உனக்கு இல்ல உனக்கு வந்து
மைனஸ் ஏன்னா 5 அது ரொம்ப ஸ்டார்டிங்லேயே. ஆப்வியஸ், உங்களுக்கு புரியுதா? டாப் டேய் 1 டேய் பாகு நீ வந்து சொல்றா த பாகு. மோஸ்ட் டேய் ஆப்வியஸ். டேய் டேய் நீ சொல்றா டேய். சரி, 6th ஓகே place ஓகே. Spurs. டேய் இன்டரப்ட் பண்றான்டா அவன். ம் 6th வந்து ஸ்பர்ஸ்ரா, ம் அவ்வளவுதான். எக்ஸ்பிளைன். 5th வந்து மேன் சிட்டி. 5th வந்து மேன் சிட்டி. அது ஏன்னா லாஸ்ட் சீசனே அவங்க வந்து டாப் 4 முடிச்சது லாஸ்ட் 2-3 மேட்சஸ்ல தான் அது அது அவங்க டாப் 4குள்ளே வந்தாங்க. அது வரைக்கும் 5th 6th ஆமா அந்த யுனைடெட் கூட மாதிரி எங்க கூட தான் கம்ப்ளீட் யுனைடெட் கூட பண்ணிட்டு ஒரு கட்டத்துல ரெலகேஷன்ல இருந்த மாதிரி இருந்தாங்க. டேய், டேய், லாஸ்ட்ல ஒரு 1-2 அது வந்து மேட்ச் அது ஜெயிச்சதுனால வந்து அந்த என்ன சொல்றது, அது அது கணக்கு கிடையாது தம்பி. யுனைடெட் லைவ் டேபிள், அவன் லைவ் டேபிள் சொல்றான். லைவ் டேபிள்லாம் சொல்லக்கூடாது. யுனைடெட் வந்து போன சீசன் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி சீசன் வெறும் யூரோப்பா லீக்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஆமா இருந்தாங்க. கான்சென்ட்ரேட் ஆமா பண்ணி ஆமா. டேய், டேய், ஸ்பர்ஸ் டேய். கூட ஒரு ஃபைனல் தோத்தாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஹெவி கான்சென்ட்ரேஷன் கொண்ட வேலை அது. டேய், டேய், சரி ஓகே உலக ஓகே. மேட்ச்லாம் பட் தென் ஒரு பிக் கால் தான் பகவத் சைடுல இருந்து. சிட்டி டு ஃபினிஷ் ஆமா 5th 5th வந்து வந்து மேன் சிட்டி. ஆமா லாஸ்ட் சீசனே வந்து அவங்க கஷ்டப்பட்டு தான் டாப் 4 போனாங்க. ஸோ இந்த சீசன் வந்து எனக்கு தெரிஞ்ச அதை விட வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால அவங்க 5th. அப்புறம் நியூ சைனிங்ஸ் எல்லாருமே நியூ சைனிங். எனக்கு தெரிஞ்சு ராட்ரி, ஹாலண்ட் தவிர எல்லாருமே நியூ பிளேயர்ஸ். அதனால அவங்க வந்து பெப்போட மென்டல் டார்ச்சருக்குலாம் அடாப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சீசனே நல்லாலாம் விளையாடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ மேன் சிட்டி. ஓகே சரண் ஒன்னும் சரண் டேய் உனக்கு டேய், அவன் 2 தொலைச்சிட்டேன் அதெல்லாம் டீம் இருக்குன்னா சொல்லு, இல்லைன்னா நீ சொல்லவே வேண்டாம், நாங்களே உனக்கு டேய் இல்ல, எனக்கு ஜெனுவினா புரியல. அதாவது அந்த 8வது டீம் தொலைச்சது, அதாவது ஒரு தொலைஞ்சிருச்சு கடைசி 10ல தொலைச்சிட்டேன்னு ஒரு காரணம் சொல்லலாம். டாப் 6ல நான் எப்படி தொலைச்சேன்னு எனக்கு புரியல. டேய் பக்கத்துல டேய், பிரீமியர் நீ லீக் டேபிள் வச்சு 18 பார்த்து teams முடிவு பண்ற எந்த டீம்? உனக்கு டேய் 18 teams டேபிள் தான் தான்டா இருக்கா? வச்சிருக்கேன். டேய் என்னடா நீ டீம் மறந்துட்டேன்னு இருக்க. கைஸ் இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது சரணாம ப்ரெடிக்ஷனை தொலைச்சிட்டான். உனக்கு ப்ரெடிக்ஷனை தொலைச்சிட்டு தொலைக்கலாம் இல்ல, அவன் வந்து ப்ரெடிக்டே பண்ணல. ப்ரெடிக்டே அதாவது பண்ணல. அவனுக்கு வந்து எக்ஸாமுக்கு டேய் படிக்காம நான் வந்துட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணுன்றதே ப்ரெடிக்ட் தான்டா பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? என்ன பண்ணிருக்கானா சும்மா டேபிள் பார்த்துட்டு ஓகே இந்த டீம் இங்க இருவாங்கன்னு நான் அப்படி நினைக்கிறேன். அப்படியே சொல்றான். அதாவது இப்ப அவங்க அதான் நிஜமா அவங்க இருக்க கரண்ட் பொசிஷன்ல இருந்து +or-2 பொசிஷன்ஸ்குள்ள சொல்லிரணும்ன்ற ஒரு ஆர்டர்ல சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனை தொலைச்சிட்டேன். டேய் how is that even a வீடியோல prediction? ஆல்ரெடி அதாவது நீ என்ன சொன்னனே உனக்கு தெரியாது. அது அப்புறம் ப்ரெடிக்ஷன் ஆகாது, நீ சும்மா டாக்கிங் அது. டேய் எனக்கு இருக்க ஒரே ப்ரெடிக்ஷன் நான் வந்து காட்டுறேன். டேய் அது வேணாம்டா. டேய் அவனுக்கு தயவுசெய்து கண்ட்ரோல் பண்ணுங்க. இத ரெக்கார்டிங் பாஸ் பண்ணு, கொஞ்சம் திட்டிட்டு வந்துடலாம் அவனுக்கு. எனக்கு இருக்க சரண் நீ வந்து ஒரே prediction உன்னோட 5th and 6th இப்ப நீ சொல்றா தயவு செஞ்சு 5th and 6th சொல்றா. டேய் நீ ரிப்பீட் பண்ணாலும் பரவாயில்ல, நீ என்னத்தையோ சொல்லு. எதையோ அப்ப நீ வேற என்னத்தையோ கூட எழுதி கொடு, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ எதையோ சொல்லு அண்ணா. சொல்லு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா எழுதி கொடுத்தப்பா. ஃப்ரெஷ்ஷா எழுதி கொடு பரவாயில்ல. எனக்கு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்றப்ப நீ சொல்றது வச்சு மேட்ச் பண்ணி அதுல லிஸ்ட் மாத்திக்கலாம். மேட்ச் பண்ண முடியாது, நாங்க அப்படியே போடுவோம். நாங்க ஆமா, அப்படியே அதாவது இதுதான் சொன்னா இது எழுதி கொடுத்தோம். அப்படியா? ஓகே. ஷரன்ஸ் வோக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ், டெக்ஸ்டுவல் ப்ரெடிக்ஷன்ஸ். ஆமா ஓகேடா நீ சொல்ற. இப்ப என்னோட 6th வந்து டாட்டன்ஹாம் அகைன் அண்ட் 5th வந்து டேய் அந்த டாப் இரா லோ பட்ஜெட் லிவர்பூல் ஃபேன்ரா. இல்ல ஒரு லிவர்பூல் ஃபேன் ராய்மேன். ஆமா, ஒரு டிபிக்கலான லிவர்பூல் ஃபேனை கூட்டிட்டு வச்சு நம்ம தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இவனுக்கு வந்து லிவர்பூல் ஃபர்ஸ்ட் 20th எவர்டன் அவ்வளவுதான். எதுவும் தேவையில்லை ப்ரெடிக்ஷன். மத்தது எல்லாமே 20th யுனைடெட். நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். டேய் இப்ப நீ சொல்லுவியா? நான் நியூ கேசில் ரெலிகேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கான்டா திருப்பி. நியூ கேஸ்ல வந்து 4 இடத்துல ப்ரெடிக்ட். டேய் நீ 5th 6th நீ சொல்லுவியா மாட்டியா நீ இப்போ? அதான் நம்ம டாட்டன்ஹாம் அண்ட் நியூ கேசில். டேய் இது நியூ கேசில் இல்ல. நியூ கேசில் வந்து தரன் வந்து இல்ல எனக்கு ஒரு நியூ வேவ் கிரியேட் பண்ணிருக்கான். அதாவது ஒன்னு பக்கத்து ஸ்பாட்ஸ்ல அவன் ரொட்டேட் ஆகும்னு சொல்ல, either they will get relegated or else 5th place. இந்த ரெண்டு ஸ்பாட்ஸ். பட் ஓகே, லிவர்பூல் ஃபேன்ன்ற லோ ஐக்யூவை நம்ம கன்சிடர் பண்ணி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து உனக்கு ரெண்டுமே கொடுத்துறோம் நாங்க.
உன்னோட உனக்கு வந்து -5 ஸ்டார்டிங்லயே. லிவர்பூல் ஃபேன் லோ ஐக்யூல, ஒரு லிவர்பூல் ஃபேன் ஷரனுக்கு லோ ஐக்யூ. லிவர்பூல் ஃபேன் அதனால ஓகேடா. அதாவது நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வந்து அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. நான் வேற எதுவும் எனக்கு இம்பார்ட்டன்டே சரிடா கிடையாது. புரியுதா? சரிடா. அப்ப சமரன் நாங்க என்ன நீ பண்றோம், உனக்கு சொல்றா. ஃபர்ஸ்டே -5 போட்டுறோம், அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். வந்து செல்சி ஓ ரொம்ப ஓவர் ரேட்டட்னு எனக்கு தோணுது. மெரஸ்கா பால் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை மெரஸ்கா பால் மேல. பிளஸ் எனக்கு தெரிஞ்ச அவனுங்க பண்ண 2 நல்ல சைனிங், ஒன்னு எஸ்தவா, இன்னொன்னு வந்து ஜோவா பெட்ரோ. மிச்சம் எந்த சைனிங் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த டீம் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. மற்ற சைனிங் பேர் இல்லாம நமக்கு தெரியுமான்றது டவுட் தான். எனக்கு அந்த டீம் மேல நம்பிக்கை, ஒரு team மேல நம்பிக்கை இல்லை. 50 men squad வச்சிருக்காங்க அவங்க. என் கிளாஸ்ல 3 படிச்சவங்க team மாதிரி 3 squad full-ஆ வச்சிருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் ஒரு டீம்ல இருக்காங்க. மொத்தமா அப்படி வரானுங்க ஆமா. போறாங்க. பஸ்ல வராங்க அப்படி எல்லாரும் வீட்ல இருந்து. இந்த மாதிரி இருக்கு. ஒரு பஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. எனக்கு செல்சி சம்பந்தப்பட்ட எது மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஒன்னுத்த தவிர, கர்னாச்சோ தவிர. டேய் 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 கர்னாச்சோ தவிர எது மேலேயும் நம்பிக்கை இல்லை செல்சில இருந்து. டேய் கார்னாச்சோ பேலன் டார்னு சொன்னான்டா. செல்சிக்கு கார்னாச்சோ மேல நம்பிக்கை இல்லடா. ஃபியூச்சர் பேலண்டார் வின்னரை பத்தி இப்பலாம் டேய். பேசாத. டேய் சரிடா. ஐயோ, என்னடா நீ? சொல்லடா உன்னோட 6th பிளேஸ். 6th பிளேஸ் நியூ என்னதான் மொட்டமா டிரான்ஸ்பர் விண்டோ என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து மரஸ்கா விட எடி ஹவ் மேல நம்பிக்கை அதிகம். ஆக்சுவலா எடி ஹோவ் மேல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை அதிகம். பட் எனக்கு டீம் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அலெக்சாண்டர் ஈசாக் நாங்க ஓத்துட்டோம், அதனால நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணியதான். சமரன் நீ எடி ஹோவ தமிழ்ல சொல்லு பாப்போம். எடி ஹவ் எப்படா தமிழ்ல சொல்ல முடியும்? எடி ஹோ ஏய் எடி ஹோ. சரி ஆனா, ஓகே. நான் வேற இயர்போன்ஸ் போட்டு கத்தி சொல்லிட்டேன். எங்க அப்பா வந்து எந்த அசிங்கமா கேட்க போறாங்க எனக்கு. அதே வார்த்தையில என்ன கேட்டாலும் கேட்பாரு. அதே வார்த்தை சொல்லி திட்டுவாரு. அப்படியே ரெக்கார்டு அப்படியே ப்ராப்பரா யூடியூப்ல வரும் அதுக்கு. டேய் சரி, okay. நீ இப்ப நம்ம படுத்துட்டு வந்து- ரெக்கார்ட் பண்றியா சரண்? ஆ? டேய் என்னடா படுத்துட்டு ரெக்கார்ட் டேய், பண்றான்? நல்லா professional க்ளோஸ் அப்ல வந்து டேய், டேய், இதெல்லாம் காமிக்காதடா டேய். பண்ணிருக்கான். டேய், டேய், இதெல்லாம் எச்சிட்டு ஏஜ் போடா நானு. ரெஸ்ட்ரிக்ஷன் போயிரும்டா. டாப் 3 சொல்லுங்கடா. சாரி, Top 2 three. 4 டேய் 2 Top 3-யா? ஏன்டா 2 3 4 சொல்லிட்டா 1 தெரிஞ்சிருமேடா. அட்லீஸ்ட் 4 அதான் 3 என்னடா இது? 4 3 and 1 தானடா சொல்லுவாங்க. 3 1. டேய் டேய் நான் என்ன அப்ப சொல்றேன், சொன்னாலும் தெரிஞ்சிருமேடா டேய். நான் என்ன சொல்றேன், நாலுமே சொல்லிருங்க. நாலுமே சொல்லிருங்க. ஆமா நாலுமே சொல்லுங்க. நாலுமே நான் But ஆனா first 4ல ஆரம்பிக்கிறேன். இருந்து நான் first ஆரம்பிக்கிறேன். ஷாரன் அத்தனை 4ல டீம் இருந்து 4ல இருந்து தான் சொல்லுவான் நான். ஷாரன் 4ல இருந்து. 4ல இருந்து கரெக்டா சொல்றேன். 1 வர்றப்ப கட் பண்ணிடுவோம். ஏய், 2 என்னோட after 4 2 recording is done. இல்ல என்னோட 4 வந்து செல்சி. ஆனா நான் சிட்டியா செல்சியான்னு ரொம்ப யோசிச்சேன். பட் எப்படி பார்த்தாலும் அந்த மொட்டை வந்து சும்மா விட மாட்டான். அதனால தேர்ட் வந்து சிட்டி. எந்த ரெண்டு பேருமே மொட்டை தான். எந்த மொட்டைய சொல்ற? அதான் இல்ல எல்லாரும் இல்ல ஃப்ரீ மேனேஜர்ஸ். பேப்பே. சோ நீ வந்து ஃபோர்த் வந்து செல்சி, தேர்ட் வந்து சிட்டி, செகண்ட் வந்து ஆர்சனல், ஃபர்ஸ்ட் வந்து ஓகேடா. வாடா. அதாவது இப்ப Bye, kick out. ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும், சில வாட்டி தப்பா இருக்கும். அதுதான் அதோட பாயிண்ட். பட் வந்து கிளியர் கட்டா யோசிச்சு தப்பா ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும்னா அது சரணால மட்டும் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? வெல் தாட் அவுட் ராங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஷரண் வந்து. டேய் ஒரே டீம் 5th பொசிஷன்லயும் 18th பொசிஷன்லயும் ஒருத்தன் சொல்றான்னா இந்த மாதிரி ஒரு அதாவது இப்படியே உனக்கு சரி ஓகேடா. பட் தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ். நீ இனிமேல் இந்த சேனல்ல நீ keep வரமாட்டேன்னு it with yourself. நான் வந்து நினைக்கிறேன். நான் போறேன்டா. ஏய் ஏன்னா நான் சிமிலர் போடா. நானும் வச்சிருக்கேன். சிமிலர் தான், மத்த 4 டீம் தான் இருக்கு. அதுலதான் ஏதாவது ஒரு ஆர்டர்ல சொல்லணும் நம்ம. 4th ஆனா நான் வந்து இல்லையே நீ மான்செஸ்டர், நீங்க 2 பேர் மான்செஸ்டர் யுனைடெட் பத்தி பேசின மாதிரி இல்லையே இவ்வளவு நேரம். இல்ல அதான் வர 4th ஏன் நான் வரீங்க? இனிமேதான் வராதீங்க. அதான் நீ வந்து என்ன கலாய்க்கிற நீ. அவன் லிவர்பூல் ஃபோர்த் சொல்றான். சாரி எவ்ரிவன். நான் வந்து ஷரணை பத்தி தப்பா பேசினது எல்லாமே ஐ டேக் இட் பேக். மான்செஸ்டர் இல்ல. யுனைடெட் டாப் 4 ஃபினிஷ்ல ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். நம்ம 2
எக்ஸ்பர்ட்ஸ் டேய், சேனல்ல அதாவது நான் உங்களதான் சொல்றேன். நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணல, நீங்க ஆசைப்படுறீங்க. அது இது வந்து இல்ல ஆசைப்பட இல்ல கிடையாது. இது வந்து ஆசைப்படுறதுன்னா டெலியூஷன். இது வந்து டெலியூஷன். ஃபர்ஸ்ட் வச்சிருப்பேன் நான். சரி ஓகே, பட் என்ன பண்றது, ப்ரெடிக்ஷன் உங்க கையில இருக்கிறதுனால எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சொல்லுங்க இப்போ. Fourth, லிவர்பூல். லிவர்பூலுக்கு மேல யுனைடெட். ரெண்டு ரெண்டு வாட்டி பிரிட்டிஷ் டிரான்ஸ்ஃபர் ரெக்கார்டை வந்து ஒரே விண்டோல பிரேக் பண்ணிருக்காங்க. சரி அவ்வளோ ஸ்டார் பவரை அந்த டீம்ல கொஹீசிவா வைக்க முடியுமான்னு எனக்கு பெரிய டவுட் இருக்கு. இது வந்து 2009 கேலாக்டிக் அப்ரோச் மாதிரி காக்காவை வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபீக்கு சைன் பண்ணிட்டு 2 வாரம் கழிச்சு ரொனால்டோ வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபீக்கு சைன் பண்றது. அண்ட் 2009 எல்லாருக்கும் தெரியும் மெட்ரிட் வென் ட்ராஃபிலெஸ். கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி பெரிய ஸ்டார் பவரை ஒரே டீம்ல வச்சு கொஹீசிவா கொண்டு போறதுக்கு. அந்த டவுட்ஸ் எனக்கு பெருசா இருக்கு லிவர்பூல் மேல. தேர்டு, இது ஒரு காயின் டாஸ் மாதிரி தான். இவங்க தேர்டா இவங்க செகண்டான்னு பாக்குறப்ப தேர்டு வந்து சிட்டி. எனக்கு என்ன போன வாட்டி வந்து ஃபோர்த் முடிச்சுட்டு டேய், இது எங்க போய் முடிய போகுதுன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். தெரியுது. ஓகே, கேட்டுதான் ஆகணும். பட் என்னோட ரீசனிங் கேளுங்க. ரீசனிங் சொல்லு. சிட்டியோட ப்ராப்ளம்ஸை சிட்டி அட்ரஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. போன வருஷம் அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, பெஸ்ட் பிளேயர் இந்த டீம் இன்ஜூர் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு சாலிடான ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. இப்ப வரைக்கும் சிடிஎம்க்கு ஒரு சாலிடான ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்ல அவங்க கிட்ட. ராட்ரியே ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. சோ அது பெரிய டவுட்ஸ் இருக்கு அவனுங்க மேல. செகண்ட் வந்து அகைன் ஒரு செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்க டீம் வந்து ஃபர்ஸ்ட் அது இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு 2 டீம் மேலயும் ஈக்குவலான ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. செகண்ட் வந்து ஆர்சனல். ஆர்சனல் கம்பேர் பண்ணும்போது மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது நல்லா விளையாடுறாங்க. அதாவது ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், சமரன் போட்டிருக்க சட்டைக்கும் இந்த ப்ரெடிக்ஷனுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. அன்ரிலேட்டட் டோட்டலி. பிளஸ் ரொம்ப ஸ்குவாட் டெப்த் ஆர்சனல் கிட்ட நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியுது. லாஸ்ட் சீசன் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கரெக்டா அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஃபர்ஸ்ட்டுக்கும் ஒரு செகண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டீம் கிட்ட அந்த தெரிஞ்சுக்க விரும்புறோம். அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். ஆர்சனல் கிட்ட அந்த எக்ஸ் ஃபேக்டர் இல்லையோன்னு எனக்கு தோணுது. லேட்டர் ஸ்டேஜஸ்ல சோக் பண்ற பார்த்திருக்கோம். அதை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சீசன் ஃபுல்லா சோக் பண்றோம். நீங்க ஃபர்ஸ்டாடா. என்னோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மான்செஸ்டர் யுனைடெட். நீங்க சிரிப்பீங்க, இப்ப எல்லாரும் சிரிப்பீங்க, இதை பார்த்துட்டு இருக்கவங்களும் சிரிப்பீங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபர்கூசன் உள்ள வந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு நான் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யுனைடெட்க்கு சப்போர்ட் பண்றவங்களாச்சு உனக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த 3 நிமிஷம் இருக்கு இந்த ரெக்கார்டிங்ல. இந்த 3 நிமிஷத்தையும் நான் ஆக்சுவலா எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிளப்புக்கு ஹாஃப் சீசனா தான் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் ஃபர்கூசன் மேனேஜ் பண்ணி யுனைடெட் அந்த சீசன் முடிச்ச பொசிஷன் வந்து 13th. That is their only lower table finish ever since Ferguson took over. Amorim வந்தா 15th முடிச்சிருக்கான். Ferguson first full season first match வந்து ஒரு 1-0 defeat. Amorim first full season first match 1-0 defeat. இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு மேனேஜரியல் ஜீனியஸ் பான் ஆகிறத நம்ம பாக்குறோம். ஒரு பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்றோம். ஐ திங்க் நம்ம வந்து ஒரு இதை எடுத்து இவனுக்கே ஸ்டாப் பண்ணணும். இந்த யுனைட்டடோட ஃபேன் பேஜஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதன்னு இதுக்காக நான் தயவு செஞ்சு லிவர்பூலுக்கு ஃபேன் பேஜஸே இல்ல, அதனால உனக்கு அதனால நீ அப்படி பேசுற. 2012-13 அப்புறம் 12 வருஷம் கழிச்சு ஒரு டிராஃபி ஓல்ட் ட்ராஃபர்டுக்கு வரப்போகுது. அது இந்த பிரீமியர் லீக் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். 4th வந்து
லாஜிக்கலா தான்டா நான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். பயஸ்டாலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதாவது யுனைடெட் ஃபேன்ஸ் சிட்டி அண்ட் இல்லைன்னா லிவர்பூல் அது ஃபேன்ஸை விட வந்து நான் பயஸ்ட். வந்து பயஸ்டா கண்டிப்பா இருக்க மாட்டேன். நான் ஒரு எவ்வளவு அன்பயஸ்டா வியூ கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். ஃபோர்த் பிளேஸ்ல கோன் வித் ஆர்சனல்டா. செகண்ட் கூட இந்த வாட்டி வர மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அது வந்தா இட்ஸ் அ குட் சீசன் ஃபார் தம். ஏன்னா அதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சைனிங்லாம் வந்திருக்காங்க ஆனா வேலைக்கு ஆக மாட்டான். அவன் யாரா இவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான்டா. அவன் வந்து எஸ்ஏ. எஸ்ஏ எஸ் இல்ல இவன்டா. யோக்கரேஸ். ஆமா யோக்கரேஸ் வந்து I எஸ்லாம் think வேஸ்ட். 10 கோல்ஸ் வந்தா ஓகேடா. 10 கோல்ஸ் பிரீமியர் லீக் சீசன்ல அவன் அடிச்சானா ஓகே குட் சைனிங்னு வச்சுக்கலாம். மற்றபடி ஆர்சனலுக்கு மிஸ்ஸிங்கா இருந்த பீஸ் ஜூபி மெண்டி வேற சைன் பண்ணியிருக்காங்க. அப்பவும் சுமாரா தான் விளையாடுறாங்க. எவ்வளவு சைனிங் வந்தாலும் அதே மாதிரி சுமாரா வேற பிளேயர்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ ஆர்சனல் அட் ஃபோர்த். தேர்ட் பிளேஸ்ல ஐவ் கான் வித் மேன்செஸ்டர் சிட்டி. வந்து என்னோட சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மேன்செஸ்டர் சிட்டி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நமக்கே தெரியும் எவ்வளவு பெரிய டாக்டிக்கல் ஜீனியஸ் பெப் குவார்டியோலா. இத பாரு ஒரு நல்ல ஸ்குவாட் அதெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னு. கேட்டு டீம் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணேன். milk பண்ணிட்டு இருக்க ஆனா நீ. இந்த ஸ்டார்டிங்கே வந்து அவங்களுக்கு சரியா இல்ல. அண்ட் போன சீசன் இருந்த ஃபிளாஸ் லெஸ் தேன் அ மினிட். இது எதையுமே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இல்ல. அதனால பட் ஆனா ஓரளவுக்கு புல் த்ரூ பண்ணி தேர்ட் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபினிஷ். பட் ஐ ஃபீல் தட் தேல் வின் ஒன் ஆஃப் தி டொமஸ்டிக் கப்ஸ் திஸ் இயர் மேன்செஸ்டர் சிட்டி. செகண்ட் பிளேஸ் வந்து ஐவ் கான் வித் செல்சி. செல்சி வந்து ஸ்குவாடு வந்து 3, அதாவது செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ் 3க்கான ஸ்குவாடுமே அவங்க கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மேனேஜரும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்றாப்படி. ஜோவா பெட்ரோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் ஜோவா பெட்ரோ இந்த சீசன். என்னமோ ஐ திங்க் ஹில் பிளே வெரி வெல். ஸோ ஐ ஹவ் கான் வித் செகண்ட் ஃபார் செல்சி. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இதெல்லாம் சொல்லணுமான்ற மாதிரி தான் இருக்கு. ஐ கான் வித் லிவர்பூல். போன சீசனை விட பெட்டராக ஆடுறாங்க இந்த வாட்டி ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஹெவியாக இறக்கியிருக்காங்க. நோ அதர் டீம் கேன் கம்பீட் ஆன் ஸ்குவாட் வைஸ். யாருமே கிட்டே வர முடியாது. அண்ட் ஆர்னே ஸ்லாட் நோஸ் லைக் வாட் இஸ் டூயிங். ஸோ ஐ திங்க் தேல் ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் ஃபார் அ செகண்ட் டைம். ஃபோர்த் வந்து யுனைடெட்ரா. ஏன்னா ஐ திங்க் திஸ் கோப்பியம். சீசன் இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் அமோரிம். ஒரு மாதிரி அடாப்ட் ஆயிடுவாங்கன்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு. ஏன்னா பிளே ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. லைக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, போரிங்கா இல்ல. அப்புறம் நாங்க தான் அதிக ஷாட்ஸ், அதிக சான்ஸ் கிரியேட்டட். அப்புறம் எல்லாத்துலயுமே அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் எல்லாத்துலயுமே யுனைடெட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ ப்ரீ அசிஸ்ட் ஐ திங்க் ப்ரீ அசிஸ்ட் வந்து கிடையாது. ஸோ தே டிசர்வ் ஃபோர்த். அப்புறம் தேர்ட் வந்து லிவர்பூல். லிவர்பூல் வந்து யுனைடெட் ஃபேன். என்ன யுனைடெட் ஃபேன்? எங்களுக்கு மேல தானே சொல்லியிருக்கோம் உன்ன. இல்ல கீழே வேற நீ சொல்லு. இல்ல இல்ல ஏன்னா அவன் சொன்னானே. அவன் சொன்னா என்ன பண்றது அவனை? நான் இல்ல இல்ல நான் ரீசன் சொல்றேன். நான் ஜென்யூனா தான் சொல்றேன். தேர்ட் லிவர்பூல் வந்து ஏன்னா டூ மெனி சைனிங்ஸ், அதாவது தேவைக்கு மீறிய சைனிங்ஸ். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் கேஎஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ வச்சிருக்காங்க இருக்காங்க. ஆனா அவங்க யூஸே பண்ணல. நானும் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஐ திங்க் ஃப்ளோரியன் வர்ட்ஸ் இஸ் ஸ்கேமர்டா. ஆமாமா, அவன் ஒரு ஸ்கேமரா. ஸ்கேமர்டா. இந்த சீசன் வந்து ஃபுல் சீசன் வந்து 10 GA வருமானே எனக்கு தெரியலடா. அவனை வேற நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டனா போட்டே அந்த தாய்லி 2 பாயிண்ட் தான்டா எடுத்தான் எனக்கு. அவன் வந்து ப்ராப்பர் ஸ்கேமர். புண்டஸ்லிகா டாக்ஸ்ல ரெக்கார்ட் ஃபீல வாங்கி அவன் வந்து நம்ம வந்து போஸ்ட் பேண்டமிக் டெலே ஆலி மாதிரி விளையாடிட்டு இருக்கான் அவன் வந்துட்டு. என்னடா இவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்க? எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்ட் 20th பொசிஷன் பேசிட்டு இருக்கும்போது நான் ஃப்ளோரியன் வர்ட்ஸ் பத்தி சொல்லி நான் வச்சிருந்தேன். இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே. அதான் தேர்ட் வந்து அதான் டூ மெனி சைனிங்ஸ், அன்வான்ட் சைனிங்ஸ், சும்மா சைனிங்ஸ். ஏன் சைனிங்ஸ்னே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சைனிங்ஸ்னால அவங்களோட கெமிஸ்ட்ரி வீக்கா ஆகும்னு எனக்கு ஐ விஷ் அண்ட் ஐ predict. ஸோ லிவர்பூல் தேர்ட். செகண்ட் வந்து செல்சி வந்து ஒரு மாதிரி அவங்களோட growthல தான் அவங்க இருக்காங்க.
ஐயோ டேய் என்னடா ஒருத்தன் துணி கிணிலாம் துவச்சுட்டான். என்னடா பண்ற? டேய் டேய் சரண் என்னடா டேய் என்னடா பெருக்கிட்டு இருக்க? டேய் அவன் இங்க இருந்து எதுவுமே கொசு- பண்ணாத மாதிரி கொசு- இருக்குடா. டேய் என்னடா வெளியே டேய், கொசு அடிக்கிறான். என்னடா நடந்து போறான் பாட்டு. டேய், என்னடா நடக்குது? டேய் அவன் அவன் நடந்து போறான், அது boom ஆகிக்கிட்டே இருக்கு. சினிமேட்டிக்கா பின்னாடி போயிட்டு. டேய் டேய் இப்பெல்லாம் பண்ணலாமாடா? இல்லடா பண்ணக்கூடாதுடா. அப்ப இருங்க நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்தேன். டேய் ஓ, அப்படியே வரடா எதுவுமே தெரியல. இருட்டா மட்டும் வரடா. ஆமா, சரி, பகவத். இருட்டா இருந்தது. நீ சொல்லு. நீ Okay. பயங்கரமா prediction எதுவும் அதான் சொல்லு. செகண்ட் வந்து அதாவது செல்சி. அவங்க Chelsea- செல்சி வந்து அவங்களோட growthல இருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் எவர் ஃபார்ம்ல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. பிளஸ் 2 குட் சைனிங்ஸ் என்னோட ஒப்பீனியன்ல. ஜா பெட்ரோ அண்ட் அந்த பிரேசில் பிளேயர்னா எஸ்டேவோவா. ஸ்டெவா. அது ரெண்டுமே வெரி குட் சைனிங். ஸோ எனக்கு மேனேஜர் மேல நம்பிக்கை இல்லை. பட் ஆனா சம்ஹவ் டீம் வந்து ஒரு மாதிரி டீம் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஐ ப்ரெடிக்ட் செல்சி டு பி இன் செகண்ட் பிளேஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் ஆர்சனல். ஆர்சனல் வந்து ஏன்னா ரொம்ப வருஷமா லைக் லாஸ்ட் 3 சீசன் அவங்க வந்து செகண்ட் டே முடிச்சிட்டு இருக்காங்க. I think this season they'll find the hack and they will win the Premier League after 21 years. அப்புறம் signings also interesting. Eze, Gyökeres. நீ சொன்னல 10 goals. I think நான் ஒரு 15 goals expect பண்றேன். அப்புறம் அதான் somehow it will work out எனக்கு தோணுது Arsenal this season. Like second place 3-peat வச்சிருக்காங்க. Okay, இந்த season they deserve to win and அதுக்குமே ஒரு லெவல் ஆஃப் they have கன்சிஸ்டன்சி potential. வேணும்பா. ஆமாமா சின்ன விஷயம் இல்லதான். பொட்டன்ஷியல் இருக்கு. ஃபேர் So it's Arsenal for me. ஓகே. நம்ம எல்லாரும் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் டேய் அவன் என்ன பண்றான்? டேய் சரண் எங்கடா அவன் கபோர்ட வச்சுட்டு காமிச்சிட்டு போயிட்டு இருக்கான். என்னடா பண்ற? என்னடா பண்றீங்க நீ? இது எனக்கு புரியலடா. வீடியோ கால் பேசிட்டு இருக்க மாதிரி ஏன் சேஞ்ச் ஏன்டா அவன் பேசுறப்ப வேற போற? ஒண்ணுக்கு வந்துருச்சுடா. டேய் என்னடா பாட்காஸ்ட் அப்ப ஒண்ணுக்கு போற? டேய் இனிமே பக்கத்துல அப்படியே ஏதாவது போக வேண்டியதானே? டேய் அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுக்கு வராதானே? டேய் ஓகேடா, நம்ம 4 பேரும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து 20th பொசிஷன் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வீடியோல கடைசியில டிஸ்ப்ளே ஆகும். அது வச்சு ஆமா. சீசன் எண்ட்ல வந்து நம்ம யாரு சரணுக்கு மட்டும் தப்பா இருக்கும். அதுக்கு ஏன்னா சரண் தான் காரணம். நாங்க காரணம் இல்ல. மோஸ்ட் பாயிண்ட்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கும். அது வந்து நம்ம சீசன் போக போக நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன் அ சைட் நோட், சாம்பியன்ஸ் லீக் ப்ரெடிக்ஷன்ஸ், who will win the Champions League this season? ஓகே, இல்ல என்கிட்ட கேக்குறீங்கன்னா நான் உடனே சொல்லிடுவேன். இப்பவே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் இல்ல பண்ணல. உன்கிட்ட யாரும் அதனால கேட்கல. கேட்டேன். அதனால கேட்டேன் நான். Ben. சரி ஓகே. Ben.